வயநாடு கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் துணை கமாண்டன்ட் சங்கர் பாண்டியன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். பொதுவா இது எந்த விதமான ஒரு பேரிடரா நீங்க பாக்குறீங்க? இந்த பகுதியில மீட்பு பணியில எது மாதிரியான சவால்களை இப்ப நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலா லேண்ட்ஸ்லைட் சினரியோ தான். இதில் மேஜர் எங்களுக்கு இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டியே பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் வெதர் கண்டிஷன்ஸ் தான். அப்பப்போ மாறிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல்ஸும் கண்டினியூஸாக மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோப் ஸ்டேபிலிட்டி இருக்கு இல்லையா, அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ திருப்பியுமே இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ இருக்கிற இந்த தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி நீங்க இந்த மண்குவியில் அகற்றி உடல்களை ஆகட்டும் அந்த வாகனங்களை அகற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு உத்தேசமான ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா சவால் நிகழ்ந்த ஒரு பகுதியாக பணியா பண்ணிட்டு இருக்கீங்க. அதற்கான நேரம் எவ்வளவு எடுக்கும்? நேத்திலேருந்து இப்போ வரைக்குமே 24 hours ஆயிருக்கு. நேற்று ராத்திரி ஃபுல்லாகவே ஆப்ரேஷன் சேர்ந்துமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே ரோடோட அசசிபிலிட்டி இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. காலையில் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிளியர் பண்ணதுக்கு அடுத்து ஒரு ஜோன்ஸாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஸோ ஜோன் 1, 2, 3, 4 4 ஜோனாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ தான் 2 ஜோனில் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன், இந்த வெதர் சேஞ்சஸ்னால கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டாப்பேஜ் நடந்துட்டு நாங்கள் நின்று தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை பேஸ் பண்ணி எங்களோட எஸ்டிமேட்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 2 to 3 days. ஸோ லெட் அஸ் ஹோப். புதிய தலைமுறைக்காக கல்லாடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.